ஸோ இந்த தேர்வு நேரத்தில் அதிகமான பயம் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமே வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழல் தான். அந்த சூழலில் மாணவர்கள் வந்து ஆசிரியர்களாலேயும் இல்லை பெற்றோர்களாலேயும் அவங்களுடைய சொந்த பந்தங்களாலேயும் வந்து ஐயோ 10th வந்துடுச்சு, இதுதான் உன்னுடைய தலையெழுத்தையே மாற்ற போகுது, நல்லபடி இதை கோட்டை விட்டுட்டோம்னா அவ்வளோதான் அப்படின்னு ஒரு பீதியை கிளப்புற ஒரு சூழலில் அந்த மாணவர்கள் வந்து அதிகப்படியான நெகட்டிவ் திங்கிங்குள்ளே போக ஆரம்பிச்சிருவாங்க. நெகட்டிவாக யோசிப்பாங்க, நான் ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது, எல்லாரும் முன்னாடி நான் அவமானப்பட்டால் என்ன பண்ணுறது, அப்போ எல்லாரும் வந்து என்னை கேவலமாக பேசுவாங்களா, இந்த மாதிரியான நெகட்டிவ் திங்கிங்குள்ளே போயிடுவாங்க. அதே சமயத்தில் இந்த மாதிரியான நெகட்டிவ் திங்கிங் உடல் அளவுலேயும் நம்மளுக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். பதட்டமாகவும், நெஞ்சு படபட நடிச்சுக்கும், கை காலெலாம் உதறும், ஜில்லுன்னு ஆகிடும், சூடாகிடும், வேர்த்து கொட்டிடும், படித்ததெல்லாம் அப்படியே பிளாங்க் ஆகிடும், மறந்து போயிடும். இந்த மாதிரியான உடல் ரீதியான தாக்கங்கள் கூட இந்த தேர்வு பயம் கிளப்பிவிடும். ஸோ மாணவர்கள் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உடல் ரீதியாக நீங்கள் வந்து உங்களை நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ண கற்றுக்கணும். அது உடற்பயிற்சி மூலமாகவும் பண்ணலாம், இல்லை யோகா பயிற்சிகள் மூலமாகவும் பண்ணலாம், இல்லை ஒன்றும் பண்ண தேவையில்லை, உடம்பு பூரா நீங்கள் வந்து நல்லா கவனித்து உங்கள் உடம்பை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிங்கனாலும் போதும், நல்லா ஃப்ரீயாக விடுறதுக்கு பழகினாலும் போதும். ஸோ இதெல்லாமே ஒரு பழக்க ரீதியான ஒரு விஷயந்தான். அப்புறம் இந்த நெகட்டிவ் திங்கிங் வரும்போது அந்த நெகட்டிவ் திங்கிங்கை எழுதி வைங்க. எழுதி வச்சு அந்த நெகட்டிவ் திங்கிங்கை வந்து எதிர்கேள்வி கேளுங்க. இது சரிதானா, நான் யோசித்தது சரியாக தான் இருக்கா, இந்த யோசனையில் என்ன விதமான நியாயம் இருக்குது, இதில் ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, இதே சூழலில் மற்றவர்கள்லாம் எப்படி யோசிப்பாங்க, இப்படின்னு அது ஒரு பகுத்தறிவோட அந்த யோசனையை அணுகுங்க. அப்போது அந்த யோசனையை உங்கள் யோசனை மூலமாக நீங்கள் பகுத்தறிவோடு அணுகும்போது அங்கே உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும், விடிவு கிடைக்கும். அந்த ஒரு வழியும் விடிவும் கிடைச்சிச்சுன்னா இந்த பதட்டம் வந்து நம்மளுக்கு சரியாக போயிடும்.